இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, முழுமையாக மூவொரு இறைவனின் பாதுகாவலில் வாழ்ந்து அழகான ஒரு முழு குடும்பமாக குடும்ப விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே நாம் பொறுமையும் புனிதமும் பொறுமையினால் புனிதம் அடைவோம் என்று தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, வாழ்க்கையானது மிக மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்று இருப்பது போல இனி உலகம் ஒருபோதும் இருக்கப் போவதில்லை என்ற அளவுக்கு பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் இன்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே மனிதனுடைய மனமும் வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக தங்களுடைய நேரத்தை பொறுமையாக இருந்து செலவழித்து பேருந்து வரும் வரை காவல் இருந்து அந்த பேருந்தில் ஏறி செல்கின்ற வழக்கம் மாறி இப்பொழுது பொறுமையாக பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூட பலரால் இயலாத அளவுக்கு வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே ரெடிமேடு கலாச்சாரம், முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது துணி, கோடி துணி எடுக்க வேண்டும் என்றால் கடையில் போய் மீட்டர் அளந்து அதை அளந்து எடுத்துட்டு வந்து டெய்லரை பார்த்து தைக்க கொடுப்போம். அப்படி தானே? தச்ச கொடுத்து அவர் ஒரு 4-5 நாள் நம்மளை வர வச்சு அதுக்கு பிறகு தைச்சி கொடுப்பார். அதிலும் திருவிழா, ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படி என்றால் இன்னும் நாட்கள் நீளும். இன்னைக்கு எத்தனை பேர் எடுத்து தைத்து கொடுக்க பொறுமையாக இருக்கின்றோம் என்றால் யாருக்குமே பொறுமை கிடையாது. போகிறோம், எடுக்கிறோம், வாரோம், அணிகின்றோம், கொண்டாடும். இவ்வாறு எல்லாவற்றிலுமே ரெடிமேட் கலாச்சாரத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆடை மட்டுமல்ல, ஒரு காலத்திலே நமக்கே தெரியும், வீடுகளில் பண்டபலாகாரங்கள் செய்ய வேண்டும் என்றால் அரிசி கோரப்போட்டு அதற்கான பொருட்களை எல்லாம் கோரப்போட்டு நிதானமாக குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து அழகாக அந்த மாவு தயார் செய்து அதன் பிறகு பண்டங்கள் தயாரிப்போம். இன்னைக்கு கூட பக்கத்து கடையில் போய் இட்லி மாவு வாங்கிட்டு வந்து சுடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ரெடிமேட் கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இன்று பல்வேறு கம்பெனிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. 5 நிமிடத்தில் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் ரெடி. 2 நிமிடங்கள், நீங்கள் சமைக்க வேண்டாம், வெந்நீரில் போட்டு எடுத்தால் போதும், உடனே உண்டு விடலாம் என்று பொறுமை இல்லாத அனைத்துக்கும் ரெடிமேட் என்ற ஒரு சூழலில் நாம் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். இது ஒரு பக்கம் ரெடிமேட் இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரம். ஒரு பக்கத்தில் நான் பயன்படுத்துவதற்கு முன்பாக நான் பொறுமையாக இருக்க தயாரில்லை. எனக்கு உடனடியாக வர வேண்டும், எனக்கு என்ன தேவையோ அது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால், நான் பயன்படுத்திய பொருளை திரும்ப சுத்தம் செய்ய அல்லது அதை திரும்ப இன்னொரு முறை பயன்படுத்த அதை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் இன்றைய திருமண வீடுகள் அல்லது ஏதாவது விசேஷ வீடுகள் அல்லது வீட்டில் ஒரு சிறிய பிறந்த நாள் அல்லது ஒரு 10 பேர் கூடுகின்ற ஒரு இடத்தில் கூட என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? யூஸ் அண்ட் த்ரோ கப். ஒரு டீ குடிக்கணும்னா எந்த கப்பில் தருவாங்க? சில்வர் கப்பெல்லாம் இப்போ கிடைக்காது. கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போயாச்சு. ஏனென்றால் ஒரு முறை பயன்படுத்தி விட்டு அதை தூக்கி எறியக்கூடிய ஒரு கலாச்சாரத்திற்கு மாறிக்கொண்டிருக்கணும். எல்லா பொருட்களுமே அப்படித்தான்.
ஏனென்றால் ஒன்று, அதை கழுவி அதை சுத்தம் செய்து அதை காய வைத்து அதை அடுத்த முறை பயன்படுத்தும் வரை அதை பொறுமையாக வைத்துக் கொள்ள நம்முடைய மனங்கள் இன்று தயாராக இல்லை. இவ்வாறு மனிதனுடைய வாழ்க்கையானது அவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய உள்ளமானது வெகு விரைவாக அனைத்தையும் சாதிக்க வேண்டும், அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்திலுமே வெகு விரைவாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் குடிகொண்டிருக்கின்றது. எனவேதான் இன்றைய நாட்களிலே பல்வேறு விதமான குற்றங்களும் நடந்து கொண்டிருக்க இந்த மனநிலை ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சீக்கிரம், எளிதாக, விரைவாக எனக்கு தேவையானவற்றை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதில் முழுவதுமாக என்னால் முடிந்த அளவு அனுபவிக்க வேண்டும், அதற்கு நான் முடிந்த அளவு வேகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று மனித மனநிலையானது அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிந்தனை, பொறுமையினால் புனிதமடைவோம். பொறுமையாயிருப்போம், புனிதர்களா மாறுவோம். எப்படி? பொறுமையாயிருப்போம், புனிதர்களா மாறுவோம். பொறுமையா இருந்தால் புனிதர்களாக நாம் மாற முடியும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பொறுமையினுடைய மகிமை என்ன, அதனை உணர்ந்து கொள்வது எப்படி, பொறுமையால் இருப்பதால் என்ன கிடைக்கும்? இன்று இப்படிப்பட்ட மனநிலைகளோடு சேர்ந்து தான் பிடித்த முயலுக்கு தான் 3 கால் என்று சொல்லக்கூடிய அளவு விவாதங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஓரிடத்திலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாது, பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாது, தவறு என்றாலும் தான் சொல்கின்ற கருத்து தான் நியாயமானது, அதுதான் உண்மையானது, அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த பொறுமை என்பது என்ன என்பது நம்மை விட்டு கொஞ்சம் தூரம் சென்று கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவைகளிலே இந்த பொறுமையை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கின்றோம்? அன்பானவர்களே, பொறுமை, இந்த பொறுமை என்பது மிக மிக அழகான வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருவது. பொறுமை என்பது வாழ்வை அழகாக மாற்றக்கூடிய ஒன்று, புனிதமாக மாற்றக்கூடியது. அதற்கு முன்பாகவே வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நான் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஒரு 3 நிகழ்வுகள் மிக அழகான நிகழ்வுகளாக இருக்கின்றன. நம்முடைய பெற்றோர்கள் அதிகமாக அருள் தந்தையர்களிடம் வந்து சொல்கின்ற வார்த்தை, ஃபாதர், எனக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருது. ஃபீல் பண்ணிருக்க, நீங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறீங்களா? அதை அதிகமாக கோபம் வருகிறது, எனவே என்ன செய்யணும்? எனக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் செய்கிற அந்த வேலைகள் அல்லது அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் அல்லது குறும்புகளை கண்டால் அதிகமாக கோபம் வருகின்றது. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எனவே எதையாவது வைத்து அடித்து விடுகிறேன் அல்லது ஏதாவது பேசி விடுகின்றேன், கோபத்தினால் தான் பாவம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கோபம் பாவம் என்ற மனநிலை நம் அனைவருக்குமே பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அப்படி கோபம் பாவம் என்றால் முதல் பாவி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரா? கோபப்பட்டாரா இல்லையா? ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்து பாவிதானே? பாவியா இல்லையா? பாவம் தவிர மற்றனைத்திலும் அவர் நம்மை போல் வாழ்ந்தார் என்றால் அப்ப கோபம் பாவம் இல்லை, சரிதானா? அவர் எப்படி கோபப்பட்டார் என்றால், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கின்றார் ஒரு இடத்தில். இன்னொரு இடத்தில் சொல்கின்றார், இதோ இன்னொருவனை பாவத்தில் விளைச்சதால் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடணும்னு சொல்றார். இன்னொரு இடத்தில் என்ன செய்கின்றார்? கயிற்றினால் சாட்டை பின்னி அங்கிருந்தவர்களை துரத்தி அடிக்கின்றார் என்று வாசிக்கின்றோம். அப்ப கோபம் பாவமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, கோபம் தன்னகத்தே பாவமற்றது. கோபம் தன்னகத்தே பாவம் அல்ல, அது ஒரு உணர்வு. கோபப்படாத மனிதன் இந்த உலகத்தில் வாழ அருகதை, மனிதனாக வாழ அருகதை இல்லாதவன். கல்லையும் மண்ணையும் போன்று ஓரிடத்தில் உணர்ச்சியற்று கிடைக்கக்கூடிய ஒரு மனிதன். கோபம் இருக்கின்ற மனிதன் தான் உணர்வுகளோடு வாழ்கின்ற மனிதன். இந்த கோபம் தான் மனிதனை தவறு நடக்கின்ற பொழுது, தீமை நடக்கின்ற பொழுது, சிலருடைய குரல் வளைகள் நசுக்கப்படுகின்ற பொழுது எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் எளியவர்களுக்கு அல்லது எவருடைய குரல்கள் எல்லாம் நசுக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் குரல் எழுப்பி அவர்களை தண்டிக்கின்றார், அவர்களை கடிந்து கொள்கின்றார். எனவே கோபம் தன்னகத்தே நல்ல அழகான உணர்வு. எப்பொழுது இது பாவமாகின்றது என்றால் அந்த கோபத்தை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் அவசரப்படுகின்ற பொழுது, பொறுமையாக அதை கையாள தெரியாமல் பொறுமையற்ற நிலையில் பரபரப்பாக அதை கையாளுகின்ற பொழுது, நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு அட்டகாசம் அல்லது ஏதாவது ஒரு குறும்பு பண்றாங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கோபம் வருகின்றது. என்ன செய்வோம்? அந்த பிள்ளைகிட்ட என்ன வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளையை திட்டுகின்றோம் என்றால் உங்களுக்கு அந்த கோபத்தை வெளிப்படுத்த தெரியவில்லை என்று அர்த்தம். கோபம் வருகின்றது, கையில் என்ன கிடைக்கின்றதோ அதை எடுத்து அடிக்கின்றோம் என்றால் உங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்த தெரியவில்லை என்று அர்த்தம். இதோ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வாக்குவாதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த கோபத்தை அப்படியே திருப்பி தன்னுடைய பிள்ளையின் மேல் காட்டுகின்றோம் என்றால் அல்லது வேறொருவரிடம் காட்டுகின்றோம் என்றால் இன்னும் உங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்த தெரியவில்லை என்று அர்த்தம். சரியாக கோபத்தை அல்லது சரியாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முதலாக தேவைப்படுவது பொறுமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்குள் செல்கின்றார். அங்கே தேவாலயத்திற்குள் பார்க்கின்றார், அங்கே விற்பவர்களும் வாங்குபவர்களுமாக இருக்கின்றார்கள். என் இல்லம், என் தந்தையின் இல்லம், அது ஜெப வீடு, அது புனிதமான இடம், அந்த இடம் இப்படி இருக்கின்றது என்று கோபம் வருகின்றது. உடனடியாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? கோபத்தால் கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து அடித்து விரட்டி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே துரத்துவதற்கு முன்பாக அழகான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் கயிற்றினால் சாட்டை பின்னி, சாட்டை பின்னுறதுன்னா எளிதான விஷயம், உடனே பின்னுவது கிடையாது. இவர் வந்து பார்க்கின்றார், அங்கே நடக்கின்ற அனைத்து வியாபாரங்களையும் பார்க்கின்றார், அங்கு நடக்கின்ற அநியாயங்களை பார்க்கின்றார், அங்கு காசு மாற்றுகின்றவர்களை பார்க்கின்றார், அங்கு விலங்குகளை விற்கின்றவர்கள் கொள்ளை லாபத்திற்கு விற்று கொண்டிருக்கின்றார்கள். வணிக உலகமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது, சந்தையாக இருக்கின்றது. ஆண்டவர் அழகாக கூறுகின்றார், கள்வர் குகையாக அது இருக்கின்றது என்று அவர் காண்கின்றார். அப்பொழுது எந்த அளவு அவருடைய உள்ளத்தில் கோபம் எழுந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? பொறுமையாக கோயிலுக்கு ஒரு பக்கத்தில் போய் முதல்ல கயிறு இருக்காணி பார்க்கணும். கயிறு எடுக்கிறதுக்கு முன்னால கயிறு இருக்கணும், அப்படிதானா? அந்த கயிறு இருக்குதானி பார்க்கிறார். அந்த கயிறை எடுத்து மெதுவா இருந்து பின்றார். சும்மா எடுத்தவுடன் இல்லை, கயிறால் சாட்டை பின்னி அதுவரைக்கும் நிதானமா இருக்கிறாரு. நான் செய்வது சரியா தவறா? நான் எப்படி என் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும்? நான் எப்படி இந்த அநியாயத்தை சரி செய்ய வேண்டும்? நான் எப்படி இங்கு நடக்கின்ற இந்த வியாபாரத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர் நிதானிக்கின்றார். பொறுமையாக இருந்து சாட்டை பின்னுகின்றார். சாட்டை பின்னி முடித்து விட்டு அதன் பிறகாக எழுந்து, அதன் பிறகு தான் கோபப்படுவது சரியான கோபம், இந்த கோபத்தை எப்படி நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக உணர்ந்து தெரிந்து அங்கேயும் அழகாக அங்கே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். அங்கே நாணயம் மாற்றுபவர்களுடைய அந்த பலகைகளை தட்டி எறிகின்றார். விலங்குகள் விற்று கொண்டிருக்கின்றவர்களை விரட்டி அடிக்கின்றார். ஆனால் புறா விற்கின்றவர்களை பார்த்து இங்கே இருந்து இவற்றை எடுத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஏனென்றால் அங்கே கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாணயம் மாற்றுகின்றவர்கள் மற்றும் விலங்குகளை விற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணக்காரர்கள் வந்து அங்கே பரிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதை துரத்தி அடிக்கின்றார். இங்கே புறா விற்கின்றவர்கள், புறா வாங்குகின்றவர்கள் யார்? தங்களால் இயலாதவர்கள். காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆனால் எங்களால் ஒரு சிறிய தொகை தான் காணிக்கையாக கொடுக்க முடியும், எனவே இந்த தொகைக்கு தக்க நான் ஒரு பறவையை வாங்கி செல்கின்றேன் என்று எளிய மக்கள் வந்து அங்கே வியாபாரம் செய்கிற அந்த இடத்தில் சொல்கிறார், எடுத்து செல்லுங்கள் என்று தெளிவாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய உணர்வை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் முதலாக நமக்கு தேவையானது பொறுமை. பொறுமை இல்லாத உள்ளத்தில் தன்னுடைய உணர்வை, அது எந்த உணர்வாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும்,
பயமாக இருக்கட்டும், அல்லது அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், தயக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், பொறுமை இல்லை என்றால், பரபரப்போடு நாம் வெளிப்படுத்தினோம் என்றால், அந்த வெளிப்படுத்துகின்ற தன்மையினால் நாமே அழிந்து விடுவோம். நம்முடைய உணர்வே நம்மை எரிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணர்வுகளை அழகாக பொறுமையாக வெளிப்படுத்துகின்றார். அந்த பொறுமையினால் தான் அந்த ஆலயம் அன்று தூய்மையாக்கப்பட்டது. அந்த ஆலயம் தூய்மையாக்கப்பட்டு ஆண்டவர் அந்த இடத்தை தன்னுடைய தந்தையின் இல்லமாக மாற்றுகின்றார். நாம் நம்முடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்பதை எண்ணி பார்ப்போம். நம்முடைய உணர்வுகள் புனிதமானதாக, உன்னதமானதாக, அந்த உணர்வுகள் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் பொறுமையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், இந்த பொறுமை மிக மிக தெளிவான எண்ணங்களை, முடிவுகளை எடுக்க வைக்கின்றது. பொறுமை இல்லாது வேகமாக சிந்திக்கின்றவன் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஐயோ நான் அன்னைக்கு அப்படி செய்திருக்க கூடாது, அன்னைக்கு நாங்க போயிருக்க கூடாது என்ற வார்த்தைகள் தாங்கள் முடிவெடுத்த பிறகு சிந்திக்க வேண்டிய அல்லது வருத்தப்படக்கூடியதாக அமைந்துவிடும். எப்பொழுது ஒருவன் பொறுமையாக இருந்து முடிவெடுக்கின்றானோ, பொறுமையாக இருந்து பதில் கொடுக்கின்றானோ, பொறுமையாக இருந்து தெளிவு பெறுகின்றானோ, அவனுடைய வார்த்தைகளும் சரி, அவனுடைய முடிவுகளும் சரி தெளிவானதாக இருக்கின்றது. சிந்தனை தெளிவை கொடுப்பது பொறுமையாக இருக்கின்றது. ஒரு இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கின்றார், அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அங்கே என்ன நடக்கின்றது? ஒரு கூட்டம் வருகின்றது, அப்படியே பெருந்திரளாக வருகின்றது. ஒரே சத்தம், ஒரே குக்குரல். என்ன குக்குரல்? ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடிபட்டதாக இழுத்து கொண்டு வருகின்றார்கள். இழுத்து கொண்டு ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். அங்கே வந்திருக்கின்ற கூட்டம் குக்குரல் இடுகின்றது, போதகரே, இவள் பாவம் செய்திருக்கின்றாள், இவள் விபச்சாரம் செய்திருக்கின்றாள், கையும் களவுமாக பிடிபட்டிருக்கின்றாள். மோசேயின் சட்டப்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்கின்றீர்? மோசேயின் சட்டப்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவர், நீர் என்ன சொல்கின்றீர் என்று கூட்டத்தில் இருக்கின்ற அனைவரும் கூக்குரல் இடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வினவிக் கொண்டிருக்கின்றார்கள், அவரை சிக்க வைக்கும் எண்ணத்தோடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று விவிலியத்தில் அழகாக பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும். என்ன செய்துட்டு இருந்தார்? தரையில் எழுதி கொண்டிருந்தார். அமைதியாக தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர்கள் அங்கே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவரை சிக்க வைக்க பல்வேறு விதமான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியாக தரையில் எழுதி கொண்டே இருக்கின்றார். அவர்கள் விடவில்லை, அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் அழகாக சொல்லப்படுகின்றது, அவர் நிமிர்ந்து பார்த்து, முதல்ல குனிஞ்சு இருந்து எல்லாரும் சொல்றதை கேட்கிறார், சத்தம் போடுறதை கேட்கிறார். எல்லாரும் சொல்வதையும் கேட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்து எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாருக்கும் முகத்தையும் பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்து தெளிவாக ஒரு பதிலை கொடுக்கின்றார். உங்களில் குற்றமில்லாதவன் முதல் கல் எறியட்டும். எரிய வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, எரி என்றும் சொல்லவில்லை. உங்களில் குற்றமில்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று கூறுகின்றார். கூட்டத்தை பார்த்து அஞ்சவில்லை, கூட்டம் போடுகின்ற அந்த சத்தத்தை பார்த்து அவர் கலக்கமடையவில்லை, பதட்டமடையவில்லை. அவர்கள் அனைவருமே கற்களை கையில் ஏந்தி கொண்டு அவர் முன்பாக நிற்கின்றார்கள். எந்த ஒரு பதட்டமும் படவில்லை. நிமிர்ந்து பார்க்கின்றார், பார்த்துவிட்டு ஒரே பதில் சொல்கின்றார், உங்களில் குற்றமில்லாதவன் முதற்கல் எறியட்டும் என்று சொல்கின்றார். அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக அப்படியே நழுவி செல்கின்றார்கள். பொறுமையான ஒரு பதில், பதட்டமற்ற ஒரு பதில், தெளிவான ஒரு பதில். இந்த தெளிவை கொடுப்பது பதட்டமற்ற அந்த பொறுமையான மனம். அங்கே கூட்டம் வந்தவுடன் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது எழும்பி பார்த்து அவர் செல்லவில்லை. அமைதியாக இருந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கேட்டவுடன் ஐயோ கேட்கின்றார்களே, என்ன சொல்ல வேண்டும் என்று பதட்டம் அடையவில்லை. கற்களை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, என்ன நடக்கப் போகின்றதோ என்று அஞ்சவில்லை. அவர் பொறுமையாக இருக்கின்றார், பொறுமையாக சொல்லுகின்றார்.
தெளிவான எண்ணத்தை கொடுப்பது இந்த பொறுமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்வை நமக்கு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்றார். பொறுகின்றவர், பொறுமையாக நடந்து கொள்கின்றவர் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் சரி, பதட்டமில்லாது பொறுமையாக கையாளுகின்ற பொழுது பல பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியும்? மீண்டு வர முடியும். குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிற சிக்கலை என்னது? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீயா நானா என்று எப்பொழுதெல்லாம் விவாதங்கள் வருகின்றதோ, எவர் ஒருவர் பொறுமையாக இருக்க தவறுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் சில நேரங்கள் குடும்பங்களையே அப்படியே கலைத்து விடுகின்றது, நசுக்கி விடுகின்றது. குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை கூட கேள்வியாகும் நிலைக்கு இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால் தெளிவான முடிவுகளை பொறுமையற்ற சூழலில் எடுக்க தவறுகின்ற ஒரு காரணமாக இருக்கின்றது. தெளிவற்ற மனநிலை தெளிவான முடிவை தர முடியாது. பொறுமையற்ற வாழ்க்கையில் தெளிவான மனநிலை இருக்க முடியாது. எனவே அன்பானவர்களை, பொறுமையான உள்ளத்தோடு சிந்தித்து தெளிந்து முடிவு எடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். மூன்றாவதாக, இந்த பொறுமை நம்மை நம்முடைய ஆற்றலை கண்டுகொள்ள செய்யும், நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள செய்யும். பொறுமை இருக்கின்றவர் மட்டும்தான் நான் யார் என்பதை உணர முடியும், என்னிடம் என்ன ஆற்றல் இருக்கின்றது என்று உணர முடியும். பொறுமை இல்லாதவன் அப்படியே ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு அப்படியே போய்கொண்டே இருப்பான். அவன் அழிந்து விடுவான். அவனுடைய ஆற்றல் அவன் கண்களுக்கே தெரியாமல் மறைந்து விடும். எவனொருவனுக்கு பொறுமை இருக்கின்றதோ அவன் தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்கின்றவனாக இருக்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அழகான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு அப்படியே படகில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். படகில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது? சீடர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் டயர்டா இருக்கிறார். எனவே படகின் பின்புறத்திலே என்ன செய்றாரு? தூங்கிக் கொண்டிருக்கின்றார். எப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றார்? விவிலியத்தில் அழகாக அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அழகாக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது? அலைகள் எழுகின்றன, புயல் வீசுகின்றது, தொடர்ந்து அலையும் புயலும் அடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே சீடர்கள் அச்சமுறுகின்றார்கள், பதற்றமடைகின்றார்கள். ஆண்டவரே, சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவரே, சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கின்றார்கள். மரணத்தின் வாயிலில் நிற்கின்ற அளவு பயம் அவர்களை அச்சுறுத்துகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? படகின் பின்னால் அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். சூழலை நினைத்து பாருங்கள். படகு மேலும் கீழும் எழுந்து விழுந்து கொண்டிருக்கின்றது, காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது, அச்சம் கலக்கம். இந்த இடத்திலே சீடர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே எழுகின்றார். எழுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நிதானமாக படகின் மேல் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கின்றார் என்று காண்கின்றோம். காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கின்றார். காற்று நின்றது, அலை நின்றது, அமைதியான சூழல் உருவானது. உடனடியாக ஆண்டவர் திரும்பி என்ன கேட்கின்றார்? நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் கலக்கம் கொள்கின்றீர்கள்? பதட்டத்தினால் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்கின்றீர்கள், பதட்டத்தினால் உங்கள் ஆற்றலை இழக்கின்றீர்கள், பதட்டத்தினால் நான் இங்கு இருப்பதை மறந்து விடுகிறீர்கள், பதட்டத்தினால் நான் போதகர், கடலையும் காற்றையும் அடக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். நம்பிக்கை குன்றியவர்களே என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பதட்டமான சூழல் அல்லது பரபரப்பான சூழல், பொறுமையற்ற சூழல் ஒருவனை எந்த அளவுக்கு சாவின் பயத்தில் கொண்டு விடுகின்றது என்பதை இதில் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிலை உணர்ந்தவராக அமைதியாக பொறுமையாக இருக்கின்றார். எந்த ஒரு சூழலிலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆற்றல்களும் தன்னை எதிர்த்து நிற்கின்ற பொழுதும் பொறுமை கொண்டவரை ஒரு பொழுதும் அழித்து விட முடியாது. ஏனென்றால் அவன் பொறுமையாக நிதானமாக தன்னிலை உணர்ந்து, தன் ஆற்றல் உணர்ந்து, தன்னுடைய பலம் உணர்ந்து, தன்னுடைய திறமை உணர்ந்து, தன்னுடைய வலிமை உணர்ந்து இருக்கின்றான். எனவே அவன்
தன்னுடைய வலிமையினால் தன்னை சுற்றி இருக்கின்ற சூழலை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அறிந்தவனாக இருக்கின்றார். பல நேரங்களில் சூழல் நமக்கு மேல் செல்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் அமைதியாக இருப்பார். பார்த்தீங்களா, தெரியும். நம்ம எல்லாம் இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு நினைப்போம். அவன் மிக தெளிவாக நமக்கு மேல ஒன்றும் போகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கின்றவனாக இருப்பான். பொறுமையோடு இருக்கின்றவன் தன் பலம் அறிந்தவனாக இருப்பான். உங்களுடைய பலம் தெரிய வேண்டுமா? உங்களுடைய ஆற்றல் தெரிய வேண்டுமா? உங்களுடைய வலிமை தெரிய வேண்டுமா? உங்களுடைய அறிவு தெரிய வேண்டுமா? பரபரப்பான நேரங்களில் நம்மை சுற்றி சூழல் தலைக்கு மேல போயிற்று. இனிமேல் இந்த கடனை கட்டவே முடியாது, எப்படித்தான் வாழப்போகிறேனோ, எப்படிதான் தலைக்கு மேல் இருக்கின்ற கடத்தை தீர்க்க போகிறேனோ என்று குழப்பமடைகின்றீர்களா? கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், வழி பிறக்கும், வழி பிறக்கும். தெளிவாக பொறுமையாக சிந்தியுங்கள். இதோ என்னுடைய வாய்ப்புகள் எல்லாம் பறிபோய் விட்டதே, என்ன செய்வது, ஏது செய்வது என்று பதட்டமாக இருக்கின்றதா? பொறுமையாக இருங்கள், காலம் அதற்கு தக்கன வழியை காட்டும். இதோ என்னுடைய உறவுகள் எல்லாம் பிரிந்து போய்விட்டது, உறவுகள் எல்லாம் எதிர்த்து நிற்கின்றது, என்ன செய்ய? பொறுமையாக இருங்கள், வழி பிறக்கும், வழி காட்டப்படும். அன்புக்குரியவர்களே, பொறுமையாக இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் தன்னிலை உணர்ந்து தன் ஆற்றல் உணர்ந்தவர்களாக பயணிக்க முடியும். எனவே இந்த பொறுமை என்பது நம்மை இன்னும் அதிகமாக புனிதத்தை நோக்கி வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. தெளிவான எண்ணங்களை, வாழ்க்கை சூழலையும் அது கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை புத்தர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியே தியானத்தில் இருந்தவர் திடீரென கண் விழித்து பார்க்கிறார். அவருக்கு ஒரே தாகம், தண்ணி குடிக்கணும், தாகமாக இருக்கின்றது. தன்னுடைய அருகாமையில் இருந்த தன்னுடைய சீடராக இருந்த தன்னுடைய உறவினர், அவருடைய பெயர் ஆனந்தன், அவரை அழைக்கின்றார். ஆனந்தா, எனக்கு தாகமாக இருக்கின்றது. பக்கத்தில் காட்டில் இருக்கிறார். பக்கத்தில் ஒரு ஓடை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஓடையிலிருந்து ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுத்து கொண்டு வா என்று சொல்கின்றார். ஆனந்தனும் அங்கே செல்கின்றார். அங்கே போய் தண்ணீர் எடுக்க செல்கின்றார். தண்ணீர் எடுப்பதற்கு அங்கே செல்கின்ற பொழுது, அவர் பக்கத்தில் போகின்ற பொழுது என்ன நடக்கின்றது? ஒரு காள வண்டி அந்த ஓடையை கடந்து செல்கின்றது. அந்த தெளிந்த ஓடையை ஒரு காளை வண்டி கடந்து செல்கின்றது. அந்த காள வண்டி கடந்து சென்றவுடன் அந்த இடத்துல இருக்கிற தண்ணி என்ன ஆயிட்டு, என்னாகும்? கலங்கிரும். ஏனென்றால் காட்டு பகுதியான இடம், தொழி இலை தழைகள் எல்லாம் விழுந்து அந்த இடம் ஏற்கனவே எப்படி இருக்கும்? சகதியாக இருக்கும். எனவே இந்த காள வண்டி சென்றவுடன் அந்த இடமானது கலங்கி விடுகின்றது. கலங்கின உடனே இந்த சீடன் நினைச்சான், புத்தர்ட்ட திரும்ப வர்றான். ஐயா, தண்ணீர் கலங்கி விட்டது, எனவே இந்த இடத்தில் தண்ணீர் எடுத்தால் குடிக்க முடியாது, எனவே நான் கொஞ்சம் மேலே சென்று தண்ணி எடுத்துக்கொண்டு வருகின்றேன் என்று புத்தரிடம் சொல்கின்றார். புத்தர் சொல்றாரு, இல்லை, எனக்கு அங்கே இருந்துதான் தண்ணி வேணும், அந்த தண்ணி தான் வேணும் என்று சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் பிடிவாதம் கூடுதல், அப்படிதானா? எனக்கு அந்த தண்ணி தான் வேணும்னு சொல்றாரு. உடனடியாக இந்த சீடனும் போகிறான். தண்ணி கலங்கி இருக்கு, எடுக்க முடியாது. திரும்பவும் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு வரான் புத்தர்ட்ட திரும்ப கேட்கிறான், குருவே, இன்னும் தண்ணி அதுல இருந்து தான் எடுக்கணுமா, கொஞ்சம் மேல போகட்டுமா அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அதுல இருந்து நீ தண்ணி எடுத்து தந்தால் போதும் என்று சொல்றாரு. இந்த ஆனந்தன் என்கின்ற சீடன் அப்படியே போய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றான். வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுத்துட்டு வருகிறான். அந்த தண்ணீரை வாங்கி அவர் புத்தர் குடிக்கிறார். தெளிந்த குளிரான அழகான நீர். அப்பொழுது புத்தர் கேட்கின்றார், கலங்கியிருக்குன்னு சொன்னா இவ்வளவு தெளிவாக இருக்கின்றதே, இந்த தண்ணீரை தெளிய வைக்க நீ என்ன செய்தா என்று கேட்டார். இந்த தண்ணீரை தெளிய வைக்க நீ என்ன செய்தா என்று கேட்டார். அந்த ஆனந்தன் என்கின்ற சீடன் சொன்னான், நான் ஒண்ணுமே செய்யல, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தேன், அதுவா தெளிந்து விட்டது, அதிலிருந்து ஒரு கிண்ணம் தண்ணீர் எடுத்து வந்தேன் என்று. வாழ்க்கையில் பல நேரங்களில் இதுதான் உண்மை. என்ன செய்தாய்? குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை, தெளிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம்
சும்மா இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக இருக்கின்ற குடும்பம் திருக்குடும்பத்தை போல உயர்ந்து கொண்டே போகும். திருக்குடும்பம் புனிதமான நிலையில் இருந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய பொறுமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அன்னை மரியாளை கூட்டிக் கொண்டு வீடு வீடாக சென்ற பொழுது இருவரும் பொறுமையாக நடந்து செல்கின்றார்கள். அந்த துன்பகரமான நேரத்தில் கூட நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க, ஒரு வீடு கூட வாடகை எடுக்க முடியாதா, ஒரு இடம் கூட பார்க்க முடியாதா என்று அன்னை மரியாள் கேட்கவில்லை. இருவரும் பொறுமையாக நகர்ந்து செல்கின்றார்கள். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வச்சு தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த பிரசவ வலியில் கூட அங்கு என்ன நடந்திருக்கும்? அன்னை மரியாள் பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட யோசேப்பு தன்னுடைய கரத்தை தன் மனைவியுடைய கரத்தோடு பிடித்து கொண்டு நான் இருக்கின்றேன், உடன் இருக்கின்றேன், பொறுமையாக அவர் உடன் இருந்திருப்பார். அந்த உடனிருப்பு மட்டும்தான் அந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டே சென்றது. அந்த பொறுமைதான் அந்த குடும்பத்தை இன்னும் இன்னும் மேலே உயர்த்தி சென்றது. என்றால் நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாற வேண்டும் என்றால் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் பொறுமை தேவை. பொறுமை தேவை. கணவன் மனைவியுடைய பொறுமை தேவை. அது அன்பை இன்னும் அதிகமாக வளர்க்கும். பிள்ளைகள் பெற்றோருடைய பொறுமை தேவை. அது இன்னும் அதிகமான அன்பை வளர்க்கும். சமூகத்தில் வருகின்ற பொழுது, பங்கு சமூகத்தில் வருகின்ற பொழுது, ஒரு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையாக நாம் போய்கொண்டிருந்தோம் என்றால், கொஞ்சம் பொறுமையாக நாம் சிந்தித்தோம் என்றால், கொஞ்சம் பொறுமையாக நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினோம் என்றால், நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினோம் என்றால், இந்த பங்கு சமூகம் புனிதமான ஒரு சமூகமாக, இறைவன் விரும்புகின்ற சமூகமாக, மூவொரு கடவுள் இந்த மனிதனை படைத்து விட்டு இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எண்ணினாரோ அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இது உயரும். அந்த சமூகத்தில் இறைவன் தாமே குடிகொள்வார். அது புனிதமான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எனவே பொறுமையாக நல்லவற்றை உருவாக்கி நல் வாழ்வு வாழ இறையொருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். ஆமேன். விவிலியம் முழுவதும் சொல்லி தருகின்றது, கடவுளை தேடி வந்த யாருமே வெறும் கையராய் சென்றதில்லை என்பதை.